கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஒரு 2 வார இடைவேளைக்கு பின்பு மீண்டுமாக ஒரு வேதாகமம் வருகிற மே மாதம் இந்த சம்மர் வெக்கேஷனாக இருக்கிறதுனால அடிக்கடி வேத பாட வகுப்புகள் இருக்காது. பைபிள் ஸ்டடி மே மாதம் முழுவதும் இல்லை. ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் செகண்ட் வீக்ல இருந்து திரும்ப தொடரும். ஆனாலும் நேரம் கிடைக்கும் பொழுது பைபிள் பர்ல்ஸ் இல்லைன்னா பைபிள் கேப்சூல் வேறு ஏதாவது நான் பதிவு பண்ண முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த மாதம் சற்று குறைவாகவே நம்முடைய பதிவுகள் வெளியிடப்படும். என அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதனால நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சில பதிவுகளை வெளியிட முயற்சி செய்கிறேன். இப்பொழுதும் இந்த ஒரு பதிவினுடைய தலைப்பு, இந்த வேதாகமத்தினுடைய தலைப்பு எபிரேயர் நிருபத்தை பற்றியது. யார் எபிரேயர் நிருபத்தை எழுதினார்கள்? Who wrote the Epistle of Hebrews? நிறைய ஆராய்ச்சிகளை நாம் செய்து வேதத்திற்குள் இருந்து இதற்கான ஒரு காரியத்தை நம்ம இன்று ஓரளவு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். சரி, அது யார் என்று அது போவதற்கு முன்பாக இந்த எபிரேயர் நிருபத்தை பற்றிய ஒரு சில காரியங்கள். இதற்கு முன்னதாக நான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு நாளை நினைவு கூறுகிற நாள்ல ஒரு வீடியோ மெசேஜ் பதிவு பண்ணியிருப்பேன். அதுல இந்த ஒரு காரியத்தை அங்கும் குறிப்பிட்டிருப்பேன். எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய மைய கருத்து, தீம் என்ன என்று சொல்லி. இப்ப அதை ஒரு தடவை சீக்கிரமாக பார்த்து விட்டு நாம் அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக போலாம். எபிரேயர் நிருபம் தான் புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப கோர் டாக்ட்ரினல் புக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்ட்ரல் தீம், வேதத்தினுடைய ஒரு மைய கருத்து, அதை ஒட்டிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு நிருபமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் திகழ்கிறது. இப்ப இந்த எபிரேயர் புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது, அந்த ஒரு காலத்துல யாருக்கு இதை அட்ரஸ் பண்றார் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் யூதர்களாக இருந்து சபை ஆரம்பித்த பொழுது கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் இதை எழுதிட்டார். அதாவது யூதர்களாக இருந்து விசுவாசிகளாக, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு இவர் என்ன எழுதுறார்? இன்னும் சொல்ல போனா இந்த நிருபத்தினுடைய பெயரே எபிரேயர் அப்படின்னா எபிரேயு மொழியை பேசுகிறவர்கள். அப்ப எபிரேய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் யூதர்கள். ஆபிரகாமே ஒரு எபிரேயனாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். தப்பிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் போய் அதை அறிவித்தான் அப்படின்னு சொல்லி லோத்துவ பிடிச்சிட்டு போன அந்த ஒரு காரியத்தை. சரி, இப்ப இந்த இடத்துல எபிரேயர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். அவங்க கிறிஸ்தவ விசுவாசிகளாக மாறி கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆசிரியர் எதை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்களாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, அதாவது மேசியாவாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, கிறிஸ்துவை பின்பற்றாத யூதர்கள், அவர்கள் தான் அந்த காலத்துல முழுவதுமாக பவுலுக்கு இன்னும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு அநேக உபத்திரவங்களை கொடுத்தவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்களை பார்த்து இவர்களை பரிகசிக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்களை பின்னுக்கு இழுக்க முயற்சி செய்கிறார்கள். யூத மதத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க ஒரு இடரலை அவர்களுக்கு கொடுக்கிறதை, ஒரு தடுக்கலை, ஒரு சோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், நீங்க நம்முடைய யூத மதம் எவ்வளவு ஒரு உன்னதமானது,
அதாவது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து, ஒரு பிள்ளை கூட இல்லாத பொழுது ஈசாக்கை கொடுத்து வானத்து திரட்சியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து இப்ப அடுத் இவ்வளவு பேராக அவர் மாற்றினார். அடுத்தது மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கீழாக எவ்வளவோ காரியங்கள், அதாவது சடங்குகள், அதான் ரிச் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், சடங்காச்சாரங்கள், பலிகள், இன்னும் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவாலயம் இருக்கிறது, நமக்கு பலிகள் இருக்கிறது, இன்னும் ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. நமக்கு இந்த தோரா, பழைய ஏற்பாட்டு வேதம், அது அவங்க வந்துட்டு தோரா என்பது முதல் 5 ஆகமங்கள். அந்த முழுவதுமாக முழு பழைய ஏற்பாட்டை அவங்க என்ன சொன்னாங்கன்னா தானாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தானாக் என்பது எதிலிருந்து வந்ததுன்னா தோரா டி, டி வந்துட்டு தோராவுக்கு, என் என்பது நெவீம், கே என்பது கெட்டுவீம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோரான்னா ஆகமங்கள், அதாவது நியாயப்பிரமாண ஆகமங்கள், முதல் 5 ஆகமங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். அப்புறம் நெவீம்னா தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது கெட்டுவீம் அப்படின்னா எழுதப்பட்ட எழுத்துக்கள். ஆக இந்த காரியங்கள் வந்துட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ரிச் ட்ரெடிஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களை பின்னுக்கு இழுக்க முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதுல என்ன இருக்குன்னா, பலிகள், காணிக்கைகள், இன்னும் நான் சொன்னதை போல தேவாலயம், ஆசரிப்பு கூடாரம், இன்னும் அநேக பண்டிகைகள், ஆராதனை முறைமைகள், இதெல்லாமே இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூதர்கள் வந்துட்டு தடுமாறுகிறார்கள். அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளாக மாறின யூதர்கள் இவங்க சொல்றது சரிதானே, ஒருவேளை நம்ம திரும்பி யூத மார்க்கத்துக்கு போய்விடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த எபிரேய ஆசிரியர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினாலே உந்தப்பட்டு இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள், அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மேன்மையான விஷயங்களை பற்றி இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை இவர்களுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மேன்மையான விஷயங்கள், யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேன்மையான எல்லா விஷயங்களுமே கிறிஸ்துவின் மூலமாக தான் நிறைவேறுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சகல காரியங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்காக தான் சொல்லப்பட்டது. அவை எல்லாமே நிழலாக இருக்கிறது. இயேசுதான் அவைகளுடைய பொருளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக அந்த வெளிப்பாடுகளை எழுதுகிறார். இப்ப இது எல்லாமே இயேசுவுக்காகவே, அவர் கொண்டு வருகிற ரட்சிப்புக்காகவே அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல காண்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். இன்னும் ஆழமாக டெப்த்ஸ் அண்ட் பிரெட்ஸ் ஆஃப் ஓட்டி, அதாவது ஆழம் அகலம், பழைய ஏற்பாட்டினுடைய ஆழம் அகலங்களுக்குள்ளாக அவர் போய் அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவோடு கூட தொடர்பு படுத்தி காண்பிக்கிறார். சரி, இன்னும் சொல்ல போனா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இயேசுதான் சகலத்திலும் சகலமாக இருக்கிறார். ரட்சிப்பு மற்றும் பரிபூரணம் என்பது இயேசுவின் மூலமாக மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு நிருபம் தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம். சரி, அப்ப நம்ம இந்த நிருபத்தினுடைய தீமை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக இந்த ஒரு வேதாகம முத்தினுடைய ஒரு மைய கருத்து, இதனுடைய மெயின் டாபிக் யாருன்னா ஆத்தர் ஆஃப் புக் ஆஃப் ஹீப்ரூஸ். இப்ப புக் ஆஃப் ஹீப்ரூஸை எழுதினவர் யார் என்று சொல்றதுதான் இந்த ஒரு பைபிள் போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா இதுதான் இப்ப புக் ஆஃப் ஹீப்ரூஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு அமேசிங் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எபிசோடாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு பெரிய ஒரு நிருபமாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல ரொம்பவுமே ஒரு அநேக வெளிப்பாடுகளை, அநேக சத்தியங்களை, இன்னும் மைய கருத்து, சென்ட்ரல் டாக்டரின்ஸை உள்ளடக்கினதாக இந்த ஒரு நிருபம் இருக்கிறது.
இன்னும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ரொம்ப ஆழமாக எப்படி கிறிஸ்துவின் மூலமாக தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வெளிப்பாடுகளை ரொம்ப ஆழமாக போதிக்கிறது. இன்னும் ரிச் டீச்சிங், ரொம்ப கருத்தாளம் வாய்ந்த போதனைகளை உள்ளடக்கியதாக இது இருக்கு. அடுத்தது இன்னும் இன்னும் அதை வாசிக்கிறதற்கும் அதை தியானிக்கிறதற்கும் ரொம்பவுமே எனக்கு அது பிடித்த மிகவும் பிடித்த ஒரு நிருபம். நிருபங்களிலேயே அது மிகவும் பிடித்த நிருபம் அப்படின்னு கூட சொன்னால் மிகையாகாது. இன்னும் நம்முடைய வேத பாடங்களிலே அநேக வேத பாடங்கள் எபிரேயர் நிருபத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை வைத்து நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் இங்கு கொடுக்கப்படாத ஒரு பாயிண்ட் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்களுக்கும் ஒரு அந்த நம்பர்லயே ஒரு மேட்ச். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப பழைய ஏற்பாட்டுல 20வது புஸ்தகம் நீதிமொழிகள். அது முழுவதுமாக ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கும், நன்றாக தெரியும் உங்களுக்கு. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 20வது புஸ்தகம் யாக்கோபு எழுதின நிருபம். அதுலயும் எதை பற்றி சொல்லியிருக்கும்னா ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்ப ஞானத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 3வது அதிகாரத்துல பாருங்க, தெய்வீக ஞானம் எப்படி இருக்கு. பரத்தில் இருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும். அப்படின்னா இந்த எபிரேயர் நிருபத்துல ஞானத்தை பற்றி இதற்குள்ளாக ஞானம் அடங்கி இருக்கிறது. மன்னிக்கணும், யாக்கோபு எழுதின நிருபத்துல. அப்படி பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபுக்கு முதலாவது நிருபம் என்னன்னா எபிரேயர் நிருபம். பழைய ஏற்பாட்டுல 19வது புஸ்தகம் நீதிமொழிகளுக்கு முதலாவது புஸ்தகம் என்னன்னா சங்கீத புஸ்தகம். அதிகமாக அநேகரால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகமாக சங்கீதங்கள் இருக்கிறது. இப்ப எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல சங்கீதங்களை ரெஃபர் பண்ணியிருப்பார் எபிரேயருடைய ஆத்தர். அப்ப 19வது புக்கும் இங்க 19வது ஒரு புஸ்தகம். பழைய ஏற்பாட்டுல 19வது புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டில் 19வது புஸ்தகமும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆக இது போல வேதாகமும் அநேக விதங்கள்ல ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டுல 27வது புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷமும் பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகமாகிய தானியேல் புஸ்தகமும் மிகவும் தொடர்புடையவைகள். அப்ப தேவனுடைய கரம் இவைகளை எல்லாவற்றையும் அளந்து கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த புஸ்தகங்களுடைய அமைப்புகள், அதிகாரங்களுடைய அமைப்புகள் எல்லாவற்றிலும் கூட தேவ ஞானம் வெளிப்படுகிறது. சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு எபிரேயர் நிருபத்துல ஒரு கேள்வி, அதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு கேள்வியும் கூட. என்னன்னா, இந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதியது என்று சொல்லி இதை பற்றி அநேக நூற்றாண்டுகளாக அநேக ஒரு வாதங்கள் இருக்கிறது, டிபேட்ஸ். ஒவ்வொரு தாங்கள் படித்த வாதங்களை வைத்து இவர்தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப யார் எழுதி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம். 100க்கு 100% இவர் தான் எழுதினார் நம்மளால சொல்ல முடியாது, ஏனென்றால் அது கொடுக்கப்படவில்லை. ஆனா வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை வைத்து, வெளிப்பாடுகளை வைத்து யார் எழுதியிருக்கலாம்னு சொல்லி ஓரளவு உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா அதுதான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரி, முதலாவதாக கொஞ்சம் ஆழமாகவே பார்க்க போறோம். அநேக காரியங்கள் வந்துட்டு வெளிப்பாடுகள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய அநேக வசனங்களை வைத்து நாம் இதை படிக்க போறோம். அப்ப கொஞ்சம் ரிசர்ச்ஃபுல் டாபிக்காக இருக்கும். இது ஒன்லைன் ஆன்சர் மாதிரி இருந்தா கூட இது சற்று கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம பார்ப்பது வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாகும். பிரயோஜனம் என்பதை விட இன்ட்ரெஸ்டிங்காக வாஞ்சை உள்ளவர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். சரி, ரைட்டு. அப்ப இந்த ஒரு நிருபத்துல எந்த இடத்துலயுமே யார் எழுதுனது என்று சொல்லி கொடுக்கப்படவில்லை. அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிருபத்தை பற்றி.
அடுத்தது முதல்ல நீங்க அந்த தலைப்புல வேதத்துல பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் தான் இருக்கும். அடுத்தது நேரடியாக பூர்வ காலங்களில் பங்கு பங்காக, வகை வகையாக என்று சொல்லி பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன், இந்த காலங்கள்ல குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு கன்டென்ட்குள்ள ஜம்ப் பண்ணுவாரே தவிர, இன்னார் எழுதினது, இன்னாருக்கு எழுதினது அப்படிங்கிற காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்காது. சரி. இதை எழுதின ஆசிரியர் நேரடியாக அவரை வந்துட்டு எந்த இடத்துலயுமே இந்த அதிகாரம் இந்த புஸ்தகம் முழுவதிலும் எந்த அதிகாரத்திலும் எந்த வசனத்திலும் இந்த ஆசிரியர் தன்னை வந்துட்டு அடையாளப்படுத்தவே இல்லை. தான் யார் என்று சொல்லி அவர் ஒரு இடத்தில் கூட சொல்லவே இல்லை. அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிருபத்தை பற்றி. ஆகவே வேதத்தில் வேற எந்த இடத்துலையும் கூட இதற்கான நேரடியான ஒரு சில குறிப்புகள் இல்லை. இந்த புஸ்தகத்தை பத்தி மற்ற புஸ்தகங்கள் எதுவும் பேசல. அப்படி பேசாத பட்சத்துல அதன் ஆசிரியர் பத்தியும் பேசல, எங்கேயுமே கொடுத்து பார்க்கவில்லை. அதனால நெடுங்காலமாக அநேகம் பேர் கெஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, யார் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. காமன் ஒப்பீனியன் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த ஒரு நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா மற்ற ஒரு சாய்ஸஸும் வேற யார் எழுதியிருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு மற்ற ஒரு சாய்ஸஸ் யாரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். பர்னபா எழுதியிருக்கலாம். அதாவது பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. அடுத்து சிலாஸ் அப்படின்னா சீலா எழுதியிருக்கலாம். சீலாவுக்கு அடுத்து யார் எழுதியிருக்காங்கன்னா, அப்போல்லோ எழுதியிருக்கலாம் அல்லது தீமோத்தேயு எழுதியிருக்கலாம் என்று சொல்லி, இவர்கள் தான் அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்தவர்கள். அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்க வேண்டும் என்றால், அதாவது பவுலோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தால், இவர்கள்ல ஒருவர் தான் எழுதியிருக்கக்கூடும். இன்னும் மற்ற சீஷர்கள் எழுதியிருக்கலாமா என்று சொன்னால், அதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் வாய்ப்போ இல்லை. ஏன்னா மற்றவர்கள் வந்துட்டு பேதுரு எழுதின நிருபம் இருக்கு, யோவான் எழுதின நிருபம், இவர்கள்லாம் தெளிவாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால இந்த சாய்ஸஸ் இவர்கள்ல யாராவது எழுதியிருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த எல்லாரையும் போய் பார்த்து யார் யார் எழுதியிருக்கலாம், எழுதியிருக்க முடியாது என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக போறோம். ஆனா நம்முடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சாய்ஸ் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்ப முதல்ல பவுல்ல ஆரம்பிப்போம். அடுத்து இந்த எல்லாரையும் குறித்து வேதத்தில் எங்கெங்கு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப முதலாவதாக பவுல். அப்ப முதல்ல நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துப்போம். ஏன் எழுதியிருக்க மாட்டார் அப்படின்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ். அடுத்து ஏன் பவுல் எழுதியிருக்கலாம் என்பதற்கு ஒரு சில பாயிண்ட்ஸ். ஃபைனல் ஸ்லைட்ல நம்ம எல்லாவற்றையும் வைத்து ஒரு சில வெளிப்பாடுகளை வைத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். முதல்ல பவுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அநேகர் சொல்லுகிறார்கள் பவுல் தான் சொல்லி. இன்னும் ஒரு சில போதகர்கள் நேரடியாகவே பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தில் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவங்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவுல் அந்த ஒரு சாய்ஸாக இருக்கனால, ஃபர்ஸ்ட் ஏன் அவர் எழுதி இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. முதலாவதாக பவுல் மற்ற எந்த நிருபங்களையும் எல்லா நிருபங்களையும் தெளிவாக அவர் எந்த சபைக்கு அல்லது யார் எழுதுகிறது, பவுலாகிய நான் எழுதுகிறேன், பவுலும் சில்வானுவும் அப்படின்னு சொல்லி, பவுலும் தீமோத்தேயுவும் எழுதுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொரு நிருபத்திலையும் ஆரம்பத்துல ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாலைன் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். அதாவது பவுலினுடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல எங்கேயுமே இன்ட்ரோடக்ஷனும் இல்லை, சல்யூட்டேஷனும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி, விச் இஸ் வெரி டிஃபரெண்ட். அதோடு இது என்ன சொல்லலாம்னா நான் பாலைன், அதாவது பவுலுக்குரிய ஒரு காரியமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு நிருபம் வேணாலும் எடுத்து பாருங்க. ரோமர்ல ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஃபர்ஸ்ட் யார் எழுதுறது, அடுத்து ரெண்டாவதுல யாருக்கு எழுதுறது. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இது முதல்ல யாருக்கு எழுதுறது. அடுத்தது ஒரு வாழ்த்து, சல்யூட்டேஷன்.
அடுத்தது வந்துட்டு கிரீட்டிங் எழுதுவார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் போவார். எல்லா நிருபங்களையும் ஸ்டாண்டர்டா அப்படிதான் எழுதியிருப்பார். கொரிந்தியர்ல பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனையும், அடுத்து கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் அப்படி. அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வாழ்த்து. இது கடைசியாக பிலமோன் வரைக்கும் தொடர்பார். கட்டப்பட்டவனா இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலமோனுக்கும் அப்பியாளுக்கும் அரிக்கிப்புக்கும் சபைக்கும் எழுதுகிறதாவது வாழ்த்து. தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதுற எல்லாவற்றிலும் கூட எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதா. எல்லா நிருபங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா எபிரேயர் மட்டும் யார் எழுதுனான்னு இருக்காது. இன்னும் ஆரம்பத்திலே நீங்க தலைப்புல பாத்தீங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் அப்படி இருக்கும். அதுதான் எவ்ரி பாலின் எபிசல் ஹஸ் அ ரெகுலர் இன்ட்ரோடக்ஷன் ஹூ இஸ் ரைட்டிங் டு ஹூம். அது வந்துட்டு இங்க மிஸ்ஸிங். அடுத்தது இந்த பிளஸிங் அல்லது கிரீட்டிங், கிருபையும் சமாதானம் உண்டாவதாக பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகங்கிறது மிஸ்ஸிங். இதுவும் வித்தியாசமா இருக்கு. அடுத்தது பவுலே வந்துட்டு சொல்றாரு ஒரு இடத்துல எங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 3:17 ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். நல்லா கவனிங்க, பவுலாகிய நான் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம் அப்படின்னா பவுல் என்ன சொல்ல வர்றாரு? இப்படியே எழுதுகிறேன். இதுவும் நோட் பண்ணிக்கங்க. அவருடைய அடையாளம் என்னன்னா அவர் கையெழுத்து தான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால அதை உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு பிரிண்டட் லெட்டர் வச்சு அந்த பைபிள் தான் படிக்கிறோம். அவர் எழுதின அந்த நிருபத்தை வந்துட்டு நம்ம நேரடியாக படிக்கிறது இல்லை. அதனால அவருடைய கையெழுத்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, இதுதான் அடையாளம் சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படியே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தட் ஹி ரைட்ஸ் இன் சேம் வே இன் ஆல் தி எபிசோட்ஸ். அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வந்துட்டு அவர் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எபிரேயர் நிருபம் அந்த ஃபார்மேட்லயே இல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். பவுல் ஏன் எழுதியிருக்க முடியாது என்பதற்கு முதலாவதா. அப்ப ஆனா இது மட்டும் தான் முக்கியமான காரணம் பாருங்க. ஒய் ஹி மே நாட் ஹேவ் ரிட்டன் ஹீப்ரூஸ். எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதாததற்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் இந்த வாழ்த்தும் இல்லாதது மட்டும்தான் ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் அந்த நிருபத்தினுடைய ஆத்தர் யாருன்னு சொல்லப்படல. ஆனா இத மாத்திரம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த எபிரேயர் நிருபம் வந்துட்டு ஒரு ஆரம்ப காலத்துல எழுதின ஒரு நிருபமா கூட இருக்கலாம். மற்ற சபைகளை ஸ்தாபித்து அந்த சபைகளுக்கு எழுதுகிற நிருபங்களுக்கு முன்பாக இவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஜெனரலாக எழுதின ஒரு நிருபமாக கூட இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியாது அது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. ஆனா இந்த க்ளோஷர் நோட் பாருங்க, முடிக்கிறது. கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, மத்த நிருபங்களுக்கு ஒத்துப்போகும். அதாவது இந்த தீத்துவுக்கு எழுதினதா, இது தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஆனா கொலோசையர்ல பார்க்கும்பொழுது கடைசியா என்ன சொல்றாருன்னா, கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமென். இன்னும் இதிலேயே சொல்றாரு பாருங்க, பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதையும் நோட் பண்ணுங்க, கட்டப்பட்டிருக்கிறது. கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமென். அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் எழுதக்கூடிய ஒரு சில நிருபங்கள் இருக்கு. இங்கே கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமென் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. சரி, ஓகே. இப்ப எபிரேயர் இன்னொரு 1 கொரிந்தியர் கடைசி வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு இடத்துல கூட கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லி முடிப்பார். இங்கேயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பியர்ல எக்ஸாமின். இப்ப
பிலிப்பியர்லையும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆனா சொல்லாம ஒரு 1, 2 நிருபங்கள்ல மாத்திரம் கிருபை உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லி முடிப்பார். இதை நான் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, 1 தெசலோனிக்கேயர்ல இருக்கு, 2 தெசலோனிக்கேயர்லையும் கொடுத்திருக்காரு. தீமோத்தேயுல பாருங்க, கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற பதம் தீமோத்தேயுல வரும் பொழுது அங்க சொல்லல அவரு. இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். தீத்துவுக்கு எழுதின இடத்துல கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆக ஒரு சில இடங்கள்ல கொலோசையர்ல, 1 தீமோத்தேயுல கிருபை உங்களோடு இருப்பதாக அப்படின்னு எழுதுறார். எபிரேயர் கடைசி ஒரு வசனத்திலும் கூட அப்படிதான் முடியும். அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற பெயர் சொல்லியிருக்காது. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அப்ப க்ளோசிங் நோட் பாத்தீங்கன்னா, ஆனா இந்த ரொம்ப காமன் க்ளோசிங் நோட். இதை வச்சு மாத்திரம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்ப க்ளோஷர் நோட் வந்துட்டு மேட்ச் ஆகுது ஒரு சில பாலின் எபிசோட். என்னன்னா, கிரேஸ் பி வித் யூ ஆல் ஆமீன். அப்ப முக்கியமான ஒரு காரணம் ஏன் பவுல் எழுதி இருக்க மாட்டார்னா, அந்த நிருபத்தினுடைய தலைப்புல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின அப்படிங்கிறதை போல இது இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இருக்கு. அடுத்தது யார் யாருக்கு எழுதினது என்று சொல்லப்படவில்லை. நேரடியாக அந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ள பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகையான நேரடியா கண்டென்ட்குள்ள போறதை பார்க்க முடிகிறது. அடுத்தது வாழ்த்து இல்லை. என்னன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகங்கிற அந்த வாழ்த்து அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. சரி, இப்ப அடுத்து, பட் there are many other reasons why he must have written. அப்ப ஏன் அவர் எழுதினார் என்பதற்கு, எழுதி இருக்கலாம் என்பதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது அவர் ஏன் எழுதி இருக்க மாட்டாருங்கிறதற்கான 1, 2 காரணங்களை பார்த்தோம். ஆனா இப்ப அவர் ஏன் எழுதி இருக்க கூடுமா என்பதற்கு ஒரு சில காரியங்கள், அதுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவதாக, பவுலினுடைய அந்த பழைய ஏற்பாட்டுல அவருடைய ஆழமான ஒரு அறிவு, அது வந்துட்டு அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கில், இந்த எபிலிட்டி. அதை போல பழைய ஏற்பாட்டு காரியங்களை, அந்த நிழல்களை புரிந்து கொண்டு அதை விளக்குவது, வெளிப்படுத்துவது, அது பவுல் வந்துட்டு அவருடைய நிருபங்கள்ல தனித்து நிற்கிறார். அது வந்துட்டு எபிரேயர்ல நம்ம தெரியுது அநேக விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர் 22:23 பவுலே சொல்றார், 22:3 பவுலே சொல்றாரு, நான் வந்துட்டு கமாலியேல் என்கிற ஒரு நன்றாக படித்து தேர்ந்த அந்த ஒரு யூத மார்க்கத்துல ரொம்ப கனம் பொருந்திய ஒருவர், அவருடைய காலடியில உட்கார்ந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 22:3 பாருங்க, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, அப்படின்னா ரொம்ப நல்லா படிச்சிருக்கார். பழைய ஏற்பாட்டை படித்து, இங்க பாருங்க இங்கிலீஷ்ல, டாட் அக்கார்டிங் டு த பர்ஃபெக்ட் மேனர் ஆஃப் த லா ஆஃப் த ஃபாதர்ஸ், படித்து கை தேர்ந்தவர், நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் வரும் பொழுது அவரால் ஈஸியாக அந்த நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் வைத்து இயேசுவை அந்த வெளிச்சத்துல பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறதுனால. அதனாலதான் அவர் சொன்ன ஒரு சில வெளிப்பாடுகள், விளக்கங்கள், சம் ஆஃப் த எக்ஸ்போசிஷன்ஸ், எபிரேயர் நிருபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விளக்கங்கள் எதை காண்பிக்கிறது, எதோடு ஒத்து போகிறது, ரிசம்பிளன்ஸ், எதற்கேற்றார் போல இருக்கிறதுனா, பவுல் எழுதின நிருபங்களாகிய கலாத்தியர், கொரிந்தியர், ரோமர்ல எழுதின ஒரு சில நிழல் பொருள்கள், இன்னும் ஆபிரகாம், ஆகார், சாராள் என்று சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதின அந்த அது போன்ற நிழல் பொருள்களோடு, அப்ப பவுல் எழுதக்கூடிய அந்த ஸ்டைல்ல எபிரேயர் நிருபம் ரிசம்பிள் ஆகும். இந்த பலிகளை குறித்து அவர் எழுதுவது, மெல்கி சேதேக்கை குறித்து எழுதுவது,
இந்த பிரதான ஆசாரியர்னு சொல்லி. இன்னும் அந்த அந்த சாட்சியின் ரத்தம், இன்னும் ஆசரிப்பு கூடாரம், இது எல்லாவற்றையும் எடுத்து எபிரேயர்ல விளக்குவது பவுல் வந்துட்டு கலாத்தியர், கொரிந்தியர், ரோமர்ல எழுதினதற்கு ஒப்பாக இருக்கிறது. சரி, அடுத்து த கம்பேரிசன்ஸ் ஆஃப் டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இன் ஹீப்ரூஸ். அண்ட் பவுல் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு நிபுணர், பால் இஸ் அ ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம், அது போல எழுதுவதுல. ஓகே, அடுத்தது இப்ப அங்க என்ன படிச்சோம்னா ஒரு வசனத்துல, நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு வசனத்துல பார்ப்போம் தீத்துல. இங்க எபிரேயர்ல பாத்தீங்கன்னா, எபிரேயருடைய ஆசிரியர் வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கிறார் இதை எழுதும் பொழுது. இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா, இப்ப பவுல் அடிக்கடி சிறைவாசம் அனுபவித்து கட்டப்பட்டிருக்கிறார். 10:24 தான், 14 டைப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். முப்பத்தி 34 அங்க 14 டைப் பண்ணிட்டேன் மிஸ்டேக்கா. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்றிருந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்ப கட்டப்பட்டிருக்கிறார் எபிரேயர் ஆசிரியர் இதை எழுதும் பொழுது, அதாவது சிறையில் இருக்கிறார். இன்னும் எபிரேயர் 13 கடைசியில கூட சொல்லப்பட்டிருக்குமா? இல்ல, அது அந்த அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்த்தது. ஓகே, அதை எங்க பார்த்தோம் நம்ம? தெசலோனிக்கேயர்ல எங்க பார்த்தோம்? நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. தீமோத்தேயு எழுதும் பொழுதெல்லாம் கூட அவர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். கொலோசையர்ல இருக்கிறார். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. அங்க எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்டப்பட்டிருக்கையில். இன்னும் பாருங்க, பிலோமோனுக்கு எழுதுற நிருபத்துல கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும், அப்ப பாண்டட், அதாவது பிரிசனர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாரு. ஆனா இயேசு நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். அட் த சேம் டைம் அவர் சிறையிலும் இருக்கிறார். 10வது வசனம் பாருங்க, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன், whom I have begotten in my bonds அப்படின்னு சொல்லி. அப்ப கட்டப்பட்டிருக்கிறார். அப்ப சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட அவரால் முடிந்த அளவுக்கு ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்ப பவுலும் அடிக்கடி கட்டப்பட்டு இருக்கிறார். இந்த எபிரேயருடைய ஆசிரியரும் கட்டப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் தீமோத்தேயுனுடைய விடுதலையை குறித்து பேசுகிறார். எபிரேயர் 13:13. அப்ப தீமோத்தேயும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவிக்கலாம். அப்ப முதல்ல தீமோத்தேயு விடுதலை ஆயிட்டார். அவன் சீக்கிரமா இருந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன் அப்படின்னு சொல்லி. சரி, பவுல் வந்துட்டு அவரோட ரொம்ப க்ளோஸா இருந்தார் தீமோத்தேயோட. இப்ப தீமோத்தேயுக்கு 2 நிருபங்கள் எழுதியிருக்கார். இன்னும் தீமோத்தேயும் அவரோட கூட கட்டப்பட்டிருக்கலாம். இந்த பாயிண்ட் தான், இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான். ஓகே, இப்ப இந்த தீம்ஸ் அரேஞ்ச் பண்றது கூட பாத்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்துல எப்படி அவர் அதை டீச் பண்ணியிருக்காருங்கிறது மற்ற நிருபங்களோடு ஒத்து போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ரோமர்ல பாத்தீங்கன்னா, முதல் 11 அதிகாரங்கள் வரைக்கும் டாக்டரின் டீச் பண்ணுவாரு. 12ஆம் அதிகாரத்துல ஆகையால் சகோதரி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அது எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா, ஆமேன் அப்படின்னு சொல்லி முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் பாருங்க. ரோமர் 11 வரைக்கும் டாக்டரின், அது முடியும் பொழுது எப்படி முடியுது பாருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமா அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாதாக ஆமேன்னா இந்த இடத்துல டாக்டரின் முடிச்சிட்டாரு. அடுத்து வந்துட்டு என்னன்னா 12ஆம் அதிகாரத்துல இருந்து புத்திமதி டீச்சிங் எழுதுறாரு. அப்படி இருக்க சகோதரி நீங்கள் உங்கள் சட்டங்களை பரிசுத்தம் தேவனும். அது வரைக்கும் கிறிஸ்துவை பற்றியும் வெளிப்பாடுகளை
பற்றியும் சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்க என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும். அப்ப டாக்டரினும் இருக்கணும், டீச்சிங்கும் இருக்கணும். மன்னிக்கணும், டீச்சிங் அண்ட் தென் கைடன்ஸ். டாக்டரின் தான் டீச்சிங், டீச்சிங்கும் இருக்கணும், கைடன்ஸும் இருக்கணும். இதுதான் பிரசங்கம். ஆனா இப்ப நம்ம கேட்கிற அநேக பிரசங்கங்கள்ல வெறும் கைடன்ஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி டீச்சிங் இல்லை, கிறிஸ்துவை குறித்த போதனைகள் இல்லை. சரி, இப்ப இதே ஒரு காரியம் எபேசியர்லையும் பார்க்கலாம் பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல முடிக்கும் பொழுது சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலம் மகிமை உண்டாவதாக ஆமேன். இந்த இடத்துல டாக்டரின் முடிஞ்சிச்சு. 4ல பாருங்க. அதனால் கர்த்தர் நிமித்தம் இங்கேயும் கட்டுண்டவனாகிய நான் பாருங்க. கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் beseech you அப்படின்னா கைடன்ஸ். இப்ப இதே ஸ்டைல வந்துட்டு எபிரேயரும் ஃபாலோ பண்ணுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுதிட்டு இந்த இடத்துல முடிச்சிடறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 13ஆவதுல இருந்து போதனை, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சரி, அப்ப இந்த ஒரு அமைப்புகள், நிருபத்தினுடைய அமைப்புகள் வந்துட்டு ரிசம்பிள் பண்ணுது. பவுலினுடைய ஒரு சில அவர் எழுதுகிற ஒரு ஸ்டைல், அந்த ஒரு ஸ்டைல் ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அடுத்து முதல்ல வந்துட்டு அவர் டாக்டரின் கொடுக்குறார், அப்புறம் கைடன்ஸ் கொடுக்குறார். ரோமர், எபேசியர்ல இப்ப நம்ம பார்த்ததுதான். எபிரேயரும் அதே போல அந்த சிமிலர் பேட்டர்ன். முதல் 12 அதிகாரங்கள்ல அந்த டாக்டரின் கொடுத்து கடைசி அதிகாரத்துல அந்த கைடன்ஸ். ஓகே, இதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஆனா இன்னமும் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி, அப்ப மற்றவர்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இந்த வசனத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். இப்ப மற்ற சாய்ஸஸ் யாரு, வேற யாரார் எழுதி இருக்க கூடும் அப்படின்னா, மற்ற சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா லூக்கா முதலாவதாக, அடுத்து சீலா, அப்புறம் அப்போல்லோ, அப்புறம் பர்னபா, அடுத்து தீமோத்தேயு. இவர்கள் தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ் அநேகர் சொல்லுகிறார்கள். இப்ப இதுல யார் எழுதியிருக்க கூடும், இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இவங்கெல்லாம் யார், வேதத்தில் எந்தெந்த காலகட்டங்கள்ல எப்படி ஊழியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முதலாவதாக நம்ம ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணிடலாம்னா தீமோத்தேயுவை இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துடலாம். ஏன்னா இப்ப சற்று முன்பாக நாம் பார்த்ததை போல எபிரேயர் 13:13 இந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, தீமோத்தேயு வந்துட்டு தன்னோடு கூட கட்டப்பட்டிருந்து விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கணும், இது கூட 13:23 தப்பா போட்டிருக்காங்க. ஓகே, சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சீக்கிரமாய் வந்தால், யாருன்னா தீமோத்தேயு வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்ப தீமோத்தேயுவோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன்னா கண்டிப்பா தீமோத்தேயுவாக இருக்க முடியாது. ஏன்னா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டார், தீமோத்தேயு வந்தார்னா அவரோட கூட நானும் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னா நிச்சயமாக தீமோத்தேயுவை கிராஸ் அவுட் பண்ணிடலாம் இந்த இடத்துலயே. ஓகே, இதை இப்போ கரெக்ட் பண்ணிடுவோம். போன ஸ்லைட்ல கூட இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் போன ஸ்லைட்ல கரெக்டாக கொடுத்துருக்கேன், 13:23.
அப்ப நேரடியாக நாம் தீமோத்தேயுவை இந்த லிஸ்ட்ல இருந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது யார் என்று சொன்னால் லூக்கா. அப்ப லூக்காவை பார்த்தீங்கன்னா, அவர் பவுலோடு மிகவும் தொடர்புடையவராக ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார். இன்னும் சொல்ல போனா லூக்கா வந்துட்டு வேதத்தில் 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். தீமோத்தேயு வேறு எந்த புஸ்தகத்தையும் எழுதல. பவுல் தான் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ஆனா லூக்கா வேதத்துல 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். என்னன்னா லூக்கா சுவிசேஷமும், அது யாருக்கு எழுதுறாருன்னு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் அப்ப முதலாவதாக மகா கணம் பெருந்திய தெயோப்பிலுவே. அப்ப தியோஃபலஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு எழுதுறாரு பாருங்க. மோஸ்ட் எக்ஸலண்ட் தியோஃபலஸ். அப்ப கணம் பொருந்திய தியோபிலு. அப்ப மேபி தியோஃபலஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல லூக்கா எழுதும் பொழுது அவருக்கு இந்த காரியங்களை எழுதுகிறார். முதலாவது இந்த லூக்கா சுவிசேஷத்துல அநேகர் எழுதினாங்க. ஆனா ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவளை ஒழுங்கா உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு. அப்ப லூக்கா வந்துட்டு இத இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அதற்கு பின்பு அவருடைய 3.5 வருட ஊழிய கால பகுதி, சிஷ்யர்களோடு இது எல்லாத்தையும் லூக்கா வந்துட்டு தியோபிலு அப்படிங்கிறவருக்கு எழுதுறார். அதுதான் லூக்கா சுவிசேஷம். அடுத்தது இதே காரியத்தினுடைய பார்ட் 2, செகண்ட் பார்ட் அப்படிங்கிறதா என்னன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் யார் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்காது. இதை போலவே எபிரேயர் போலவே. ஆனா நம்ம அதை எளிதில கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் பாருங்க. தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னா பார்ட் 1. த ஃபார்மர் ப்ரட்டைஸ் ஹேவ் ஐ மேட் ஓ தியோஃபிலஸ் அப்படின்னா திரும்ப தியோப்பிலுக்கு எழுதுறாரு. ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிட்டேன். இது அடுத்து செகண்ட் பார்ட், அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு அதற்கு பின்பு என்ன நடந்தது அப்படிங்கிற செகண்ட் பார்ட்டாக லூக்கா எழுதுகிறார். இதுல பாத்தீங்கன்னா பவுல் தொடப்படும் வரைக்கும் லூக்கா மற்ற சீஷர்களோடு இருக்கிறார். ஆனால் பவுல் தொடப்பட்ட பின்பு பவுலோடு கூட தன்னை இணைத்து கொண்டு பவுலுடைய எல்லா மிஷினரி ஜேர்னிஸ்லையும் பவுலோட கூடவே இருக்கிறார். கடைசி வரைக்கும் இருக்கிறது லூக்கா தான். இத பவுலே சொல்றாரு. இதுலன்னா கலாத்தி கொலோசேர் நிருபத்துல, கொலோசேர் 4ஆம் அதிகாரத்துல பிரியமான வைத்தியனாக லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க லூக்கா தேமா இருக்கிறாங்க. ஆனா 2 தீமோத்தேயுல பார்க்கும்பொழுது இந்த தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். அப்ப கட்டுகள், காவல்கள் எல்லாவற்றிலையும் பவுலோடு இருந்து இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினது லூக்கா தான். ஒருவேளை லூக்கா எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்கலாமா? அப்ப புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வாஸ் ரிட்டன் டு தியோஃபிலஸ் and the author says it is second epistle or second part. இது அப்போஸ்தலர் நடபடிகள். அப்ப லூக்கா தான் அப்போஸ்தலர் எழுதியிருக்கணும். அப்புறம் பவுலோடு கூட இருந்திருக்கணும். இதுவும் நம்ம பார்த்த பாயிண்ட் தான். பவுல் லூக்காவை பற்றி பல தடவை தன்னுடைய நிருபங்கள்ல எழுதியிருக்கிறார். லூக்கா என்னோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி. ஆனா இந்த எந்த பாயிண்ட்ஸுமே வந்துட்டு எபிரேயர் புஸ்தகத்தை லூக்கா எழுதினார் என்பதற்கான ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா லூக்காவுடைய ரைட்டிங் ஸ்டைல் என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், சரித்திரபூர்வமாக என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்திலையும் ரெக்கார்ட் பண்றார், அப்போஸ்தலரையும் ரெக்கார்ட் பண்றார். ஆனால் எபிரேயர் புஸ்தகம் வித்தியாசமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதாக எபிரேயர் நிருபம் இருக்கிறது. எந்த ஒரு ரிசம்பிளன்ஸும் இல்லை, வேறு எந்த ப்ரூஃபும் இல்லை. அதனால லூக்காவை வந்துட்டு நம்ம எழுதினார் என்று சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு ஆதாரம் இல்லை. அப்ப தீமோத்தேயுவையும் விட்டாச்சு, லூக்காவையும் விட்டாயிற்று. மீதி இருக்கிறவங்க யார்? சீலா, அப்போல்லோ, பர்னபா, இவர்களையும் பார்க்கலாம். முதலாவதாக யார் எடுத்துக்கலாம்னா அப்போல்லோ. அப்போல்லோ பார்க்கும் பொழுது அப்போல்லோவை குறித்து அதிகமாக சொல்லப்படல. அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு 2 இடத்துல சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார் அப்போல்லோவை பற்றி. அப்போல்லோவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவர் ஆவியிலே அனல் உள்ளவராக நன்றாக போதிக்கிறவராக, ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட் அப்படி இங்கிலீஷ் இருக்கும். ஆவிலே அனல் கொண்டவராக அப்படின்னு சொல்லலாம். அப்போஸ்தலர் 18:24-25 பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவனும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்ப பவுல் எபேசுல இருந்து போகிறார். அந்த டைம்ல யார் வர்றாங்கன்னா அப்பல்லோ வர்றார். அவர் ஒரு யூதன், ஆனா நன்றாக போதிக்கப்பட்டு சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். அடுத்து பாருங்க, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து, அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஞான ஸ்நானம் அதை பற்றி அவருக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்ப கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கார், ஓரளவு புரிந்து வைத்திருக்கிறார், ஆனா எல்லா பிக்சரும் அவருக்கு இல்லை. அதுதான் நமக்கு புரியுது. அப்ப 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அப்ப அப்பல்லோ எபேசுக்கு வர்றாரு, அப்புறம் அப்பல்லோ கொரிந்துக்கு போகும்பொழுது அப்ப பவுல் எபேசுக்கு வர்றாரு. அங்க ஒரு சிலரை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியை அவங்க பெறல. ஏன்னா அவர்கள் ஞான ஸ்நானம் பெறவில்லை. யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை தான் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் அதை வந்துட்டு அவர்கள் பெறவில்லை. இதை தெரிந்து கொண்ட பொழுதுதான் அங்க இருந்த சீஷர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெற்ற பின்பு பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வருகிறார். சரி, அப்ப அப்பல்லோவுக்கு அப்ப நன்றாக ஆவியில் அனல் உள்ளவராக நல்லா போதிக்கப்பட்டு நன்றாக வேதத்தை வைத்து நல்ல போதகங்களை கொடுக்கிறார் அப்பல்லோ. இதான் 1 கொரிந்தியர்லயும் அப்பல்லோ பத்தி போட்டு, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் தேவனே விளைய செய்தார் சொல்லி. பவுல் யார், அப்பல்லோ யார்? உங்கள சில பேர் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன்னு இந்த வகுப்புவாதங்கள் டிவிஷன்ஸ்லாம் வந்துருச்சு கொரிந்து சபையில. அப்பதான் சொல்றாரு, பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு எதுவா இருந்த ஊழியக்காரர் தான். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, ஆனால் தேவன் தான் விளைய செய்தார் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலயும் அப்பல்லோ பத்தி மென்ஷன் பண்றாரு, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். அப்ப அப்பல்லோ ஒரு நல்ல போதகராக பவுல் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அதே நேரத்துல அப்பல்லோவுக்கு வந்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஞானஸ்நானம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மட்டும்தான் தெரிந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், அதன் மூலமாக எடுக்கக்கூடிய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், அதை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லை அந்த நேரத்துல எழுதப்பட்ட சூழ்நிலையில. ஒருவேளை அதற்கு பின்பு அவருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது. எபிரேயர் நிருபம் அதிகமாக எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா புதிய உடன்படிக்கை பற்றி. ஆனால் இதை வச்சு பார்க்கும் பொழுது ஞானஸ்நானத்தை பற்றிய தெளிவு இல்லாதனால இவருக்கு புதிய உடன்படிக்கையை பற்றி அவ்வளவா தெரிந்திருக்குமா அப்படின்னே ஒரு கேள்வி இருக்கிறது அப்பல்லோவுக்கு. அப்ப எபிரேயர் நிருபம் மாதிரி ஒரு ஆழமான நிருபத்தை அப்பல்லோ எழுதி இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் தான். அப்ப அதனால நம்ம ஷுவரா சொல்ல முடியாது. ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது அப்பல்லோ. அதனால அப்பல்லோவை என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். அடுத்தது சீலா. இந்த சீலா யார் என்று சொன்னால், பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு கட்டம் வரும் பொழுது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சண்டை வந்தது. அப்ப யோவானோடு கூட, யோவான்னு சொல்லி பர்னபாவோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு உங்களோட வரல, அவங்கள திரும்ப கூப்பிடணும்னு பர்னபா சொல்லும் பொழுது பவுல் இல்ல வரக்கூடாது, அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வராதனால அப்படின்னு சொல்லி அது நிமித்தமாக அவங்களுக்கு சண்டை வந்தது. ஒரு பெரிய சண்டை வந்து இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோவம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்ப பவுலும் பர்னபாவும் ஸ்பிளிட் அப் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல டிபார்ட்டட். 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்றாக ஊழியம் செய்தவர்கள். இங்கு இந்த மார்க்கு, யோவான் என்கிற மார்க்கு, இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதுகிற மார்க்கு, அந்த மார்க்குவை குறித்து ஒரு வாக்குவாதம் உண்டாகி இவர்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிரு. சரி, அப்ப பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு, அவரோட ரிலேட்டிவ், பர்னபாவோட ரிலேட்டிவ் தான் மார்க், மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். சிப்ரஸ்க்கு போயிடுறாரு திரும்ப. ஏன்னா சிப்ரஸ் தான் பர்னபாவோட ஹோம் டவுன், ஹோம் பிளேஸ்.
அங்க போயிடுறாரு. ஆனா பவுல் என்ன பண்றாரு? பவுலோ இப்பதான் என்ன பண்றாருன்னா, சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு, இவர் திரும்பவும் தன்னுடைய ஊழியத்துல சீரியாவிலும், சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அப்ப சீலாவோடு கூட தொடர்ந்து ஊழியம் செய்கிறார். இப்ப தொடர்ந்து நீங்க 16வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்கள புடிச்சு ஒரு இடத்துல வந்துட்டு தெர்பை லீஸ்திரா, லீஸ்திராங்கிற இடம் தான் நெனைக்கிறேன். சிரா அல்லது மக்கதோன். ஓகே. தியத்தீரா. அப்ப தியத்தீரா ஊராளான லீதியாள். இவங்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல தான் 2 பேரையும் சிறையில அடைச்சிடுறாங்க. பவுலையும் சீலாவையும். சிறையில் அடைத்து அவருடைய கால்கள என்ன பண்றாங்க? காவலில் வைக்கப்பட்டார்கள். தொழுமரத்துல மாட்டி வைக்கிறார்கள் அவர்கள் கால்களை. உட்காவலரிலே அடைத்து. அப்ப பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிக்கும் பொழுது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் வருது. அப்ப சீலாவை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, தொடர்ந்து போறாங்க. அநேகமா இதுக்கு அடுத்த சாப்டர்ல 17ல தான் ஆ தீமோத்தேயு இதற்கு பின்பு தான் வரும்னு நினைக்கிறேன். 18ல தான் பார்த்தீங்கன்னா, அதான் இதற்கு பின்பு தான் தீமோத்தேயு வருவார். ஓகே. தீமோத்தேயு இதுக்கு முன்னாடி என்கிட்ட பெருசா இருப்பார்ன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே. மன்னிக்கவும். 16ல முதல்ல தான் ஓகே. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் போகும்பொழுது தான் இந்த இடத்துல தான் தீமோத்தேயு வர்றார். அப்ப முதல்லயே பவுலுக்கு சீலாவை தெரிந்திருக்கு. அதற்கு பின்பு தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அப்ப தீமோத்தேயு வந்துட்டு தன்னோடு பவுல் கூட்டிக் கொண்டு போகிறார். சரி, ஓகே. ரைட். எல்லாத்தையும் இத தெரிந்து கொள்வது நல்லது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொல்லப்பட்ட அந்த சரித்திரபூர்வமான காரியங்கள் எப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அப்ப சீலா இந்த ஒரு அதிகாரத்துல பவுலோடு இருக்கா. அதற்கு பின்பு சீலாவை பற்றி அப்போஸ்தலர்கள் சொல்லப்படவில்லை. ஒரு சில அதிகாரங்கள்ல மாத்திரம் அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். ஆனா நத்திங் கன்க்ளூசிவ். அப்ப எபிரேயர் நிருபத்தை எழுதினார் என்பதற்கோ, வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் வந்துட்டு நமக்கு அவர பத்தி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அவரையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே. சரி. இப்ப கடைசியாக இருக்கிறது யார் என்று சொன்னால் பர்னபா. இப்ப பர்னபாவ பத்தி நம்ம ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம். பவுலும் பர்னபாவும் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ததுன்னு சொல்லி. ஆனா இந்த பர்னபா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டிசைபிள்ஸ். அப்ப 12 சீஷர்களுக்கு பின்பு ஆதி அப்போஸ்தல சபை ஆரம்பித்த பொழுது சீஷரான ஒருவர் தான் இந்த பர்னபா. இவர் தான் சிப்ரஸ் அப்படிங்கிற அந்த தீவு, அந்த ஐலாண்ட் அதை சேர்ந்தவர். அப்போஸ்தலர் 4:36 இவரை பத்தி சொல்லியிருக்கு. இவர் தான் முதல்ல இந்த லேண்ட்ஸ் எல்லாம் வித்த பொழுது இவர் தன்னுடைய லேண்ட வித்து கொடுக்கிறார் பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையுள்ளவர்களை விட்டு விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்ப 36 வருஷம் பாருங்க. சீப்புரு தீவானும், அப்ப கண்ட்ரி ஆஃப் சிப்ரஸ். லேவியனும், இவர் ஒரு லேவியைட், லேவியர், லேவி கோத்திரத்தில் வந்தவர். அப்ப ஆசாரியர் கோத்திரத்தில் வந்தவர். அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். அப்ப பர்னபாங்கிறதான் அவரை கூப்பிடுற பேர். ஆனா அவரோட ஆக்சுவல் நேம் யோசே. அவர் என்ன பண்றாரு? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை வச்சு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைப்பார். அப்ப 4ஆம் அதிகாரத்திலிருந்தே பர்னபா என்பவர் இருக்கார். இன்னும் பவுல் தன்னுடைய தொடப்படுவதற்கு முன்பாகவே பர்னபா வந்துட்டு ஒரு சீஷராக தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவர் பவுலோடு நீண்ட நாட்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னில ஊழியம் செய்றார். அதற்கு பின்பு தான் பிரிஞ்சிடறார். ஆனா எந்த ஒரு குறிப்பும் இல்ல. அவரு எந்த நிருபம் எழுதினாரா என்று சொல்லி வேதத்தில் எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அது வந்துட்டு இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க எபிஸ்டில் ஆஃப் பர்னபாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அத ஆன்லைன்ல நீங்க படிக்க முடியும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரமோ, 15 அதிகாரங்கள் அது போல இருக்கிறது. அதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா,
அப்படியே எபிரேயருடைய ஸ்டைல்லே இருக்கும். ஸ்டைல் இஸ் வெரி வெரி சிமிலர் டு ஹீப்ரூஸ். எப்படி பழைய ஏற்பாட்டை எடுத்து விளக்கமாக பவுல் போதித்தாரோ, எப்படி எபிரேயர் நிறுவம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை போலவே இருக்கும். என்னன்னா எபிஸ்டல் ஆஃப் பர்னபாஸ். அது இன்டர்நெட்ல இருக்கு, பைபிள்ல இல்ல. அப்போகிரிஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் பர்னபாஸை கடைசியா எடுத்துட்டு வந்தேன் இந்த ஒரு பாடத்துல. அப்ப இது கடைசி ஸ்லைடு. அப்ப யார் எழுதியிருக்கலாம், இதைதான் நம்ம ஃபைனலா பார்த்து முடிக்க போறோம். இப்ப எபிஸ்டல் ஆஃப் பர்னபாஸ் என்ன பண்ணுதுன்னா, அநேக பழைய ஏற்பாட்டு காரியங்களை எடுத்து அதை நியூ டெஸ்டமெண்டோட வெளிச்சத்துல எக்ஸாமின் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா அந்த எபிஸ்டல் ஆஃப் பர்னபாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2000 வருடங்கள் கழித்து கிறிஸ்து மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி நேரடியா சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா 7 நாள்ல தேவன் 6 நாள்ல வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னா 6000 வருஷங்கள் முடித்து 7,000வது வருஷம் என்பது கிறிஸ்துவனுடைய ஓய்வு என்று சொல்லி 1000 வருஷ சாட்சியா ரொம்ப தெளிவாக இந்த 7 நாள் அப்படிங்கிறது இந்த பர்னபாவனுடைய நிருபம் போதித்திருக்கிறது. அதை நான் முழுவதும் படிச்சிருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா டிட்டோ ஹீப்ரூ ஸ்டைல்லே இருக்கும். அப்ப ஒருவேளை அப்ப பர்னபா வந்துட்டு அதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சாய்ஸ், ஸ்ட்ராங் கண்டெண்டர். ஆனாலும் என்ன செய்ய முடியாது, 100% ஷுவரா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எபிரேயர் நிருபத்துல எந்த இடத்துலையுமே அல்லது மற்ற நிருபங்கள்ல எங்கேயுமே பர்னபா இதை எழுதினார் அல்லது பர்னபா ஒரு நிருபத்தை வேதத்திற்குள்ளாக எழுதினார் என்று என்பதை போல சொல்லப்படவே இல்லை. இன்னும் பேதுரு சொல்லும் பொழுது கூட சொல்றாரு, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் இவ்வாறே பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பவுலை பற்றி சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 3ல இது ஒரு முக்கியமான சொல். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை. ஓகே, நமக்கு நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்களில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்ப பேதுரு பவுலை பற்றி எழுதுகிறார் ஸ்பெஷலா, ஆனா பர்னபாவை பத்தி குறிப்பிடல. ஆனா இப்ப நமக்கு என்னன்னா, எல்லா சாட்சிகளையும் ஆராய்ந்து பார்த்ததுல நமக்கு இப்ப 2 பேர் இருக்காங்க, பவுலும் பர்னபாவும். இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் எழுதியிருக்கலாம். இன்னும் ஆனா நமக்கு கன்க்ளூஷன் கிடைக்கல. அப்ப கன்க்ளூஷன் எப்படி கிடைக்கும்னா, நேரடியான காரியங்கள்ல நமக்கு இல்லாத பொழுது இன்டைரக்டாக ஏதாவது இருக்குமா அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், வேதத்தில் புஸ்தகங்கள் அமைக்கப்பட்ட விதம், அதிகாரங்கள் அமைக்கப்பட்ட விதம், இது எல்லாமே கர்த்தருடைய கை பகிர்ந்து கொடுத்தது. ஏசாயா 34, 16, 17. இப்ப அது போல ஏதாவது தெரியுமா அப்படின்னா, அது போல மேத்தமேட்டிக்கலாக ஆவியானவர் ஒரு 2 க்ளூஸ் வச்சிருக்கிறார். என்ன க்ளூஸ் அப்படின்னா, பவுல் எழுதின நிருபங்கள்ல எவ்வளவு அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமரிலிருந்து பிலமோன் வரைக்கும் பவுல் எழுதின நிருபங்கள், அதுல எல்லா அதிகாரங்களையும் ஆட் பண்ணீங்கன்னா, அதாவது ரோமர்ல 16, 1 கொரிந்தியர்ல 16, 2 கொரிந்தியர்ல 13, கலாத்தியர்ல 6, எபேசியர்ல 6, பிலிப்பியர்ல 4, கொலோசையர்ல 4, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். 1 தெசலோனிக்கர்ல 5, 2 தெசலோனிக்கர்ல 3, 1 தீமோத்தேயுல 6, 2 தீமோத்தேயுல 4, தீத்து 3, பிலமோன் 1, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 87 வரும். அப்ப 87 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் எழுதின அந்த 13 நிருபங்கள்ல 87 அதிகாரங்கள் கூட்டுத்தொகை. எபிரேயர்ல எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு? எபிரேயர்ல 13 அதிகாரங்கள் இருக்குது. 2ஐயும் ஆட் பண்ணுங்க, டோட்டல் பாத்தீங்கன்னா 87 + 13 100. டோட்டலா 100 சாப்டர்ஸ். அப்போ மொத்தமாக பவுல் எழுதின நிருபங்கள் புதிய ஏற்பாட்டுல 100 சாப்டர்ஸ். கரெக்டா
ஒரு பர்ஃபெக்டான நம்பராக வருகிறது பாருங்க. செஞ்சுரி, ஒரு சதம் அடிப்பதை போல. அப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம். கரெக்டா ஹீப்ரூஸை சேர்த்தீங்கன்னா தான் 100ல வரும், இல்லைன்னா 87ல தான் நிற்கும். இது கோஇன்சிடென்ஸா இருக்குமா? கோஇன்சிடென்ஸா இருக்காது. அதுதான் நாம பார்த்தோம். கர்த்தருடைய கரம் இவைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. It seems that Lord gave his primarily identified disciple for Gentiles. புறஜாதியாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் யாருன்னா பவுல் தான். புறஜாதியில் இருந்தா சபை, அதிகபட்ச சபையானது புறஜாதியில் இருந்தா ஆகும். அது கலாத்தியர் 2ல சொல்றாரு. புறஜாதிகளுக்கென்று என்னை தெரிந்து கொண்டார், எனக்கு கையளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார் பவுல். அப்ப புறஜாதியான தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அப்போஸ்தலனாலே 100 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதத்தக்கதாக கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல பாருங்க, பவுலுடைய அதிகாரங்கள் இப்ப சொன்னது போல ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் 13, எபிரேயர் சேர்த்தீங்கன்னா தான் 14. அப்ப 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் நம்பர். நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமிலிருந்து இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போற காலம் வரைக்கும் 14. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14. அப்ப 14 14 14 42. ஏன் 14 அப்படின்னா அது 7 + 7 டபுள் பர்ஃபெக்ஷன். அப்ப அதனால நான் என்ன ஆழமா நம்புறேன்னா பவுல் தான் எபிரேயர் நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அதை எழுதினதுனால அவர் எந்த ஒரு ஸ்டைலையும் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாம அவர் டைரக்டாக அந்த கண்டென்ட் எழுதியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இந்த நம்பர்ஸ் மூலமாக அது கன்ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு சில அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸும் இருக்குது. அவர் ஸ்டார்டிங்ல எழுதினாரா, இல்ல கடைசியில நேரடியாக யூதர்களுக்கு எழுதினாரா? ஏன்னா அவரும் கட்டப்பட்டிருந்தார். தீமோத்தேயுவை தெரிந்த பின்புதான் இவர் எழுதியிருக்கணும். ஏன்னா அதுல நிருபத்துல அதை பத்தி எழுதுறாரு. அப்ப மேபி அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னிக்கும் செகண்ட் மிஷனரி ஜேர்னிக்கும் நடுவில் கூட இதை எழுதியிருக்கலாம். இது போன்ற காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஆவியானவர் ஒரு சில காரியங்களை வேதத்தில் நேரடியாக சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார் என்றால், அப்ப உபாகமம் 23:23 என்ன சொல்லுதுன்னா, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கை கொள்ளும்படி நமக்கு உரியவை. அப்ப மறைவான காரியங்கள் இருக்கிறது. அது போல ஆவியானவர் இதை ஒரு காரியத்திற்காக அவருக்கே தெரிந்த காரியங்களுக்காக அதை மறைத்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பவுல் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஓரளவு நமக்கு இது போன்ற ஹிடன் க்ளூஸ்னால தெரிந்தாலும் என்னுடைய பைபிள் ஸ்டடிஸ் எல்லாவற்றிலையும் எபிரேயருடைய ஆசிரியர் என்று தான் சொல்லுவேனே தவிர பவுல் இவ்வாறு சொல்லுகிறார் என்று நான் சொல்லுவதில்லை. ஆகவே நம்ம இப்பொழுதும் இந்த ஒரு ஆராய்ச்சியும் கூட நம்ம இதோட நிறைவு செய்வோம். நம்ம டீட்டெயிலாக இதை எடுத்து பார்த்ததுனால ஒரு 1 ஹவருக்கே வந்துருச்சு இந்த காரியம். 1 ஹவருக்கு எக்ஸீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதே போல இந்த நம்பர்ஸ் ரெவலேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து அடுத்ததாக என்னுடைய மனதில் இருப்பது நெக்ஸ்ட் பைபிள் பேர்ல்ஸ் வந்துட்டு எப்படி இதுதான் ஒரு முடிவு காலம் என்று சொல்லி நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹை லெவல் பாயிண்ட்ஸ் மட்டும். ஆகவே இப்பொழுதும் இந்த இடத்துல நம்ம இதை நிறைவு செய்வோம். பொறுமையாக கேட்டவங்களை நிறைவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.